ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வாங்கின அந்த பூச்செடியை தான் காமிக்கலான்னு இருக்கேன். கார்டனுக்கு போயிட்டு நம்ம பூச்செடி வாங்கினதெல்லாம் காமிச்சோம். அந்த செடி எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ மழை பெஞ்சிச்சு இல்லைங்களா, அதனால் பார்த்து ரெயின் அதிகமாக இருந்ததுனால நிறைய பூ பூத்துருக்கு நம்ம செடியில். இது வந்து நம்ம வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து இன்றைக்கி தான் நமக்கு டைம் கிடச்சிச்சு. இப்போ இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் அறுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ பூ பூத்துருக்கு. அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கலாம், பூ பறிச்சுட்டு வீடியோ காமிக்கலாம் அப்படின்றதுக்காக. இது வந்து நல்ல வெயில், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வெயில் இருக்கிற தலை வச்ச மாதிரி தான் அவங்க பூச்செடியே வருது. இதுக்கு முன்னாடி நான் 3000 rupees வாங்கி வச்சேன். பட் செடிங்கெல்லாம் செத்து போச்சு நிழலில் வச்சு. இந்த டைம் வந்து வெயிலில் வச்சுருக்கேன். பாருங்க, இதுங்க நல்லா தலை வந்து துளுத்து வந்திருக்கு. இது ஒயிட் கலரு, இது வந்து சாண்டல் கலர்ஸ். இது ஒயிட்டுக்கும் இப்போ தான் துளுத்துருக்கு. இது வந்து எல்லோ, இது ஏதோ பூச்சி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சிங்க. இது எல்லோ கலரு, கிளாரிட்டியே கொஞ்சம் கிரீனாக தெரியுது. எல்லோ கலரு. இது வந்து ரோஸ் கலர், இப்போ தான் மொக்கு துளுருமாக இருக்குது. இப்போ ஒயிட் பாருங்கள், எனக்கு வந்து ஒயிட்டு பூவே பிடிக்காதுங்க ரோஜாவில். பட் இந்த டைம் வந்து அன்பார்ச்சுனேட்டியாக வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், நல்லா நிறைய பூ பூத்துருக்கு. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பூக்குது. நம்மளுக்கு எது வேணாம் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த பூ தாங்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா நந்திவட்டம், பெரிய நந்திவட்டம் நம்ம வாங்கினாந்துங்களா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா கார்டனில், அது இப்போ தான் ஒரு 2 பூ வச்சு வந்திருக்கு. இதை நம்ம கட் பண்ணி காமிச்சிடறேன் உங்களுக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு எந்த ரோஸ் இருக்குன்றதையும் காமிக்கிறேன். பிடிமது பாருங்க, இது வந்து எருவு ப்ளஸ் வந்து மாட்டு எருவும் ஆட்டு எருவும் தான் கொஞ்சம் கொட்டினேன். சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சிங்க வெயிலுக்கு. இன்றைக்கி பறிக்கலாம், நாளைக்கு பறிக்கலாம், சாமிக்கு போடலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. கிட்ட வந்துடுமா பூ பறிக்கிறது. பெண்களுக்கு சொல்லவே தேவையில்ல, ரோஸ் செடி தாங்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு மல்லிகைப்பூ செடியை விட அந்த ரோஸ் செடி ரொம்ப பிடிக்கும். கேமராமேன் நானா? ஒயிட் பூ இருக்கலாம், வாங்க ஊருக்குன்னு போகிறோம். கேமரா தேவை. எல்லோ 2 தான் விட்டுருக்கு. இது செடி வந்து அடியோடு கட் பண்ணு, மேலே கட் பண்ணுறேன். எறும்பு அமைஞ்சிருச்சு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது ஒயிட் தெரியுது நல்லா கேமராவே. ஒன்றையும் சேர்த்து எடுத்துறேன். இருக்காது, காமெடி பண்ணாத மையே. எடுத்துட்டோம் மூஞ்சி சேர்த்து. இங்கே எரடி ரே, அப்படியே போடு. நம்ம ஒயிட் வந்து பிடிக்காதுன்னு சொல்கிறது தான் நிறைய பூ வைக்கிது. கிளிக் பண்ணுவோம். இது குண்டுமல்லி செடி வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அக்கா, அந்த கார்டன் அக்கா. இதுவும் வந்து இதுவும் எல்லோ கலரு, லைட் பிங்க் ப்ளஸ் எல்லோ. செம்மையாக இருக்குது. நமக்கு டைம் இல்லாதனால தாங்க இவ்வளோ பூவும் அப்படியே செடியில் இருந்துச்சு, நம்ம அறுக்க முடியல. எல்லாம் எவ்வளோ கிட்டத்தட்ட 20 பூஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முல்லைப்பூ செடி ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நட்டு வச்சுங்க. இது மாடு கடிச்சிச்சு, அதனால் கொஞ்சம் குட்டி எப்போ தான் துளிர் வந்திருக்கு. இது வந்து பிங்க் கலர் ரோஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சந்தனம்பழம் நம்ம வாங்கிட்டு வந்தாங்களா வீடியோ போட்டோம் இல்லையா, அது எவ்வளோ மொக்க வச்சுருக்கு பாருங்கள்.
பாருங்க கண்ணு வச்சிட்டாங்க எங்கள் ஃப்ரெண்டுங்க எவ்வளோ பூக்குதுன்னு. அவங்களும் நானும் தான் வாங்கிட்டு வந்தேங்க. காமி கையில் காமி. இது கையில் கருப்பாக சந்தன முல்லைங்க சூப்பராக வாசனைங்க, நிறைய பூ வைக்குன்னு சொன்னாங்க. இவங்க தான் ஒரு செடி நட்டுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரோஸ் செடி வந்து கொடி போயே போயிடுச்சிங்க, பூவே வைக்கல. அப்படியே கயிறு கட்டி இது விட்டுரு போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விடணுங்க. மலைக்கு ஃபுல்லாக துளுத்துச்சு செடி ஃபுல்லாக சுற்றியும். இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி முல்லைங்க. இப்போ தான் வாங்கி நட்டுருக்கு. ஒரு செடி இறந்துச்சு, அதனால் திரும்ப வாங்கி நட்டு வச்சிருக்கு. இதுவும் அதே சந்தன முல்லை தான், கொடி ஓடுது பாருங்கள், மேலே வரைக்கும் ஓடுது. கறிவேப்பிலை இன்னும் நிறைய கீழே இருக்குது மல்லி தோட்டம், அது வந்து நம்ம நாளைக்கு காமிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய செடி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பற்றி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உடனுக்குடன் மீண்டும் நாளை சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. டேக் கேர், பாய்.